சென்னை தரமணியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த ஷேர் ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சென்னை தரமணி கானக பகுதியிலிருந்து பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த ஷேர் ஆட்டோ எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகே எதிர்பாராத விதமாக சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த பள்ளி மாணவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை வில்லிவாக்கம் பாடி மேம்பாலம் அருகே பணச்சீட்டு நடத்தி ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வில்லிவாக்கத்தில் அன்னை சத்யா நகரில் இயங்கி வரும் குபேரன் அறக்கட்டளை நிறுவனர் ரங்காரெட்டி என்பவரிடம் மக்கள் நகை மற்றும் பணச்சீட்டு கட்டி வந்துள்ளனர். இந்த நிலையில் பல லட்சம் பணத்தோடு ரங்காரெட்டி தலைமறைவானதால் அதிர்ச்சியடைந்த மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரங்கா ரியல் எஸ்டேட், தர்மதோப்பு ரியல் எஸ்டேட் போன்ற நிறுவனங்களை ரங்காரெட்டி நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் ஒரு வாரம் கட்டலனாலும் சேர்த்து 3 வாரத்துக்கு ஒரு வீட்டு சம்பளத்தை எடுத்து கட்டுவோம் சார். அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம் சார். எல்லாருமே எல்லாம் கஷ்டப்பட்டு தான் சார் இது பண்றாங்க. இப்ப சொல்றாங்க நீங்க வந்து எந்த நம்பிக்கையில கட்டுனீங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சார். நாங்க அவங்க அப்படி எங்களை நம்ப வச்சாங்க சார். எங்களை நம்ப வச்சு அவங்க சொந்த வீடு அப்படி சொல்ல கிடையாது, சொந்த வீடு அவங்களுக்கு. அதனால நாங்க நம்பி உட்கார்ந்தோம். ஆபீஸாக நாங்க ஏமாத்திருக்க மாட்டோம். திருவண்ணாமலை மாவட்டம் மேலத்திகான் கிராமத்தில் சாலையின் நடுவே தடுப்பு சுவர் அமைப்பதை கண்டித்து பள்ளி மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலதிகான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்பு சுவர் அமைப்பதால் 2 கிலோமீட்டர் சுற்றி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தடுப்பு சுவரை அகற்றி பள்ளிக்கு வந்து செல்ல பயனுள்ளபடி வேகத்தடை அமைக்க கோரி மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொடர்ந்து பணியில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி இளைஞர்கள் தடுப்பு சுவரை உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு வழி விடணுமா இல்லையா? ஸ்கூல் இருக்குல்ல, பொதுமக்களுக்கு அங்கே ஒரு தேவை. அவங்க ஸ்கூல் எதுக்குப்பா இதெல்லாம்? குழந்தைங்க இத்தனை குழந்தைங்க படிக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சியில் வருகிற 6ஆம் தேதி நடைபெற உள்ள தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வாடிவாசல் அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நேரில் பார்வையிட்டார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டு வரும் பேரிகார்டு, மருத்துவ பரிசோதனை செய்யும் இடம், காளைகள் கலெக்ஷன் பாயிண்ட் உள்ளிட்டவைகளையும் பார்வையிட்டார். அப்போது ஏராளமான கழக நிர்வாகிகள், விழா குழுவினர் உடன் இருந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சபரிமலையில் பக்தர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐயப்பனை வணங்க சபரிமலை வரும் பக்தர்களை திட்டமிட்டு கேரள அரசு தடுப்பதாகவும் அடிப்படை வசதிகளையும் செய்து தராமல் துன்புறுத்துவதாகவும் கோஷங்கள் எழுப்பியவாறு முழக்கமிட்டனர். ஐயப்பனை தரிசிக்க வருபவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துவதை தடுக்க கோரிக்கை விடுத்தனர். தென்காசியில் காலமுறை ஊதியத்துடன் நிரந்தர பணியாணை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் நல பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப பாதுகாப்பு நிதி 5 லட்சம் வழங்குதல், வாரிசுகளுக்கு அரசு வேலை, இரட்டை சம்பள முறை ஒழிப்பு, பணி மாறுதல் ஆணை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர். 2021 தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை விடியா திமுக அரசு நிறைவேற்ற வேண்டுமென 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அம்மாசத்திரத்தில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வெளியேறி வீணாகி வருகிறது. கூட்டு குடிநீர் குழாயிலிருந்து தண்ணீர் வெளியேறி வாய்க்காலில் கலந்து வருவதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு குடிநீர் வீணாவதை தடுக்க அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அதிகாரிகளின் அலட்சியத்தால் அங்கன்வாடிக்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் தயக்கம் காட்டுகின்றனர். விநாயகபுரம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் மின்சார வசதி இல்லாததால் குழந்தைகள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் தடுப்பு சுவர் இல்லாத நீர்நிலை கால்வாயை தாண்டி குழந்தைகளை அழைத்து செல்லும் நிலை உள்ளதால் அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் தயக்கம் காட்டுகின்றனர். விடியா அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சிறப்பு முகாமில் போதிய வசதிகள் மற்றும் இருக்கைகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நீண்ட நேரமாக நின்று கொண்டு தங்களது புகார் மனுக்களை கொடுக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் சிறப்பு முகாம் என்ற பெயரில் விடியா அரசு போட்டோஷூட் முகாம்தான் நடத்தியதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது விடியா திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி சாலை பணியாளர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்க வேண்டும், காலமுறை ஊதியம் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் வருகிற ஜனவரி 31ஆம் தேதி சென்னையில் கோட்டை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட போராட்டத்துக்கு வாய்ப்பு தராமல் எங்களுடைய பிரச்சனைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் தலையிட்டு தீர்க்க வேண்டும். சிவகங்கை அருகே சுகாதார வளாகம் பாதுகாப்பு இன்றி காணப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பில்லூர் கிராமத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சுகாதார வளாகம் பொதுமக்களின் பயன்பாடு இன்றி சீமை கருவேல மரங்கள் வளர்ந்து காணப்படுகிறது. இதனால் அச்சம் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் முட்செடிகளை அகற்றி சுகாதார வளாகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென விடியா அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்ட அதிமுக அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன், கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். தேனி மாவட்ட அதிமுக அளித்த புகாரின் பேரில் RDO விசாரணை நடைபெற்று நீதிமன்றம் மூலம் தீர்வு காண உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறை கண்காணிப்பில் இருந்த அலுவலகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அத்துமீறி கூட்டம் நடத்தியதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் நல பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணி நிரந்தரம் செய்யுமாறும், இறந்து போன மக்கள் நல பணியாளரின் குடும்பத்தில் ஒருவருக்கு பணி வழங்க வேண்டியும் முழக்கங்களை எழுப்பினர். இதன் காரணமாக ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் கொண்டாகர அள்ளி அருகே தரமற்ற முறையில் கட்டப்பட்ட கால்நடை மருத்துவமனையை விடியா அமைச்சர் பன்னீர்செல்வம் திறந்து வைத்ததாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வத்தல்மலை பெரியூரில் புதிய கால்நடை மருந்தக கட்டிடம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக தொடர் புகார் எழுந்தது. இருப்பினும் தரமற்ற முறையில் கட்டிடப் பணிகளை செய்து அதனை விடியா அமைச்சரும் திறந்து வைத்துள்ளார். இதற்கு அப்பகுதியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.